அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் வகைப்பாட்டியலின் அடிப்படைகளை பற்றி காண இருக்கிறோம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு வகைப்பாட்டியலின் அடிப்படைகள். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள உயிரினங்கள் 8.7 மில்லியன் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் நிலத்தில் வாழும் சிற்றினங்களினுடைய எண்ணிக்கை 6.5 மில்லியன். பெருங்கடல்களில் வாழும் சிற்றினங்களின் எண்ணிக்கை 2.2 மில்லியன் சிற்றினங்கள் பெருங்கடல்களில் வாழ்கிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என பிரித்தவர் யார்? இரத்தம் உடைய மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தவர் யார்? விலங்குகளை நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என பிரித்தவர் யார் என்றால் அவர் அரிஸ்டாட்டில். அடுத்ததாக வெப்பரத்த விலங்குகள், பறவைகள், பாலூட்டிகள் வெப்பரத்த விலங்குகள். குளிரத்த விலங்குகள் மீன், இருவாழ்வி, ஊர்வன. பிரிவுகளின் படிநிலை முறையை அறிமுகப்படுத்தியவர் லினேயஸ். பிரிவுகளின் படிநிலை முறை எவ்வாறு அமைந்துள்ளது? இறங்கு வரிசையில் அமைத்தல். வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு சிற்றினம். வகைப்பாட்டியலின் படிநிலைகள் 7 படிநிலைகள் உள்ளது. உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். 7 படிநிலைகளை கொண்டது வகைப்பாட்டியல். அடுத்ததாக முதுகு நாணற்றவை, முதுகு நாணுள்ளவை என பிரிக்கப்படுகிறது. அதில் முதலாவதாக முதுகு நாணற்றவையை பார்க்க இருக்கிறோம். தொகுதி. எடுத்துக்காட்டு ஒரு செல் உயிரிகள் அல்லது புரோட்டோசோவா. எடுத்துக்காட்டு அமீபா, யூக்ளினா, பாரமீசியம். துளையுடலைகள் அல்லது பொரிஃபெரா. லியூகோசொலினியா, சைகான், ஸ்பான்சில்லா. குழியுடலைகள் அல்லது சீலன்ட்ரேட்டா. ஹைட்ரா, ஜெல்லிமீன், பவளங்கள், கடல் சாமந்தி. தட்டை புழுக்கள் அல்லது பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளானேரியா, கல்லீரல் புழு, நாடாப்புழு, இரத்தப்புழு. உருளைப்புழுக்கள் அல்லது நெமட்டோட்டா. அஸ்காரிஸ் லூம்பிரிகைட்டஸ். வலைதசை புழுக்கள் அல்லது அனலிடா. மண்புழு, நீரிஸ், அட்டை. கணுக்காலிகள் அல்லது ஆர்த்ரோபோடா. நண்டு, இறால், மரவட்டை, பூச்சி, தேல், சிலந்தி. மெல்லுடலிகள் கணவாய் மீன், நத்தை, ஆக்டோபஸ். முத்தோலிகள் அல்லது ஏகைனோடெர்மேட்டா. நட்சத்திர மீன், நொறுங்குறு நட்சத்திர மீன், கடல் வெள்ளரி, கடல் அல்லி, கடல் குப்பி, கடல் சாமந்தி. இது 9 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதுகு நாணற்றவை. அதற்கான எடுத்துக்காட்டை பார்த்தோம். அடுத்ததாக முதுகு நாணுடையவை. மீன்கள், ஃபிஷஸ். எடுத்துக்காட்டு சுறா, கட்லா, முல்லட், திலேபியா. இருவாழ்விகள் அல்லது ஆம்பிபியான்ஸ், அதாவது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். எடுத்துக்காட்டு தவளை, தேரை, சாலமாண்டர், சிசிலியன். ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸ். தோட்டத்துப்பள்ளி, வீட்டுப்பள்ளி, கடல் ஆமை, நில ஆமை, பாம்புகள், முதலை. பரப்பன அல்லது ஏவ்ஸ். கரையோர பறவை, இந்திய பனங்காடை, கொண்டைலத்தி, கிளி, சிட்டுக்குருவி, கோழி, நெருப்புக்கோழி, கிவி. பாலூட்டிகள் அல்லது மமலியா. வாத்து அலகு பிளாட்டிபஸ், கங்காரு, பூனை, புலி, வரிக்குதிரை, மனிதன், பறக்கும் பாலூட்டி, வௌவால். ஐந்துலக வகைப்பாட்டு முறை. ஐந்துலக வகைப்பாட்டு முறை ஆர்ஹெச் விட்டேக்கர் என்பவரால் 1969ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. அடுத்ததாக இருசொல் பெயரிடும் முறை. காஸ்பாட் பாஹின் 1623ஆம் ஆண்டு உயிரினங்களை இரு சொல் கொண்டு பெயர்களோடு அழைப்பதை அறிமுகப்படுத்தினார். இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் காஸ்பாட் பாஹின் 1623ஆம் ஆண்டு. பெயரிடும் முறையை பயன்படுத்தி 1753ஆம் ஆண்டு கரோலஸ் லினேயஸ் என்பவர் செயல்படுத்தினார். அந்த காஸ்பாட் பாஹின் அப்படின்றவர் இருசொல் பெயர்களை அழைப்பது அறிமுகப்படுத்தினார். அதை செயல்படுத்தியவர் கரோலஸ் லினேயஸ். இவரே நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். முக்கியமான கேள்வி, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? கரோலஸ் லினேயஸ். இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? காஸ்பாட் பாஹின். அடுத்ததாக
இருசொல் பெயரிடும் முறை என்பது உயிரினங்களுக்கு உலக அளவில் பெயரிடும் முறையாகும். இந்த முறைப்படி ஒவ்வொரு உயிரினமும் முதலில் பேரின பெயரும் இரண்டாவதாக சிற்றின பெயருமாக 2 பெயர்களை கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டு: வெங்காயத்தின் இருசொல் பெயர் அல்லியம், சட்டைவம். அல்லியம் என்பது பேரின பெயர், சட்டைவம் என்பது சிற்றின பெயர். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காணலாம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.